this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி எடுத்தோம். அது எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, அதை வச்சு மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் என்ட்ரி. அதாவது ஒரு செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல நம்ம போய் பையர்ஸ் பை பண்ணணும், இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அது ஒரு சில செட்டப்பை வச்சு நம்ம எடுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு சில ரூல்ஸ், ஒரு சில செட்டப் வச்சு எடுக்கிறோம். இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,650 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,595 பக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் கீழே இறங்கி மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டில் இருந்தது. அதாவது எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா, ஆனால் ஓப்பனுக்கு கீழே. எப்போவுமே நம்ம ஒரு ஓப்பனை வச்சு ஒரு டிசைட் பண்ணலாம். ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவ், ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ். ஏன்னா ஓப்பனுன்றது ஒரு ஓப்பன் விலையை தாண்டுதுன்னா ஒரு டிமாண்ட் இருந்தால் தாண்டுது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஒரு ஓப்பனை விலையை தாண்ட முடியல அப்படின்னா, ஓப்பன் விலையை தாண்ட முடியல, ஒரு டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓப்பனை ஒரு பேஸாக வச்சு நம்ம ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக், இதை வச்சு நம்ம இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜட்ஜ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஐ பிரேக் ஆகலை. மார்க்கெட் வந்து ஒரு இன்சைட் நெகட்டிவ் மார்க்கெட்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது 24,595 இருக்கும்போது பார்த்திங்கன்னா 24,650 காலும், 24,550 காலும், 24,650 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இதில் நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு சில செட்டப்பை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பிரகாரம் இன்றைக்கி புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இன்றைக்கி என்ட்ரி புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகேங்களா, அதனால் அவனை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, இருந்தாலும் இன்சைட் மார்க்கெட்டில் நம்ம ரெண்டுத்தையும் போய்ட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். ஏன் நம்ம இந்த புட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. 24,550 காலும், 24,650 புட்டும் தான் இந்த மணி. ஆக்சுவலாக 24,600 கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம 20 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்தோம். அப்போது 600ன்றதும் இந்த மணி தான் காலு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு காலை போய் பார்க்கலாம். கால் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தான், அவனை நம்ம எடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, 15 மினிட்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எஸ்டர்டே ஐயோ எஸ்டர்டே லோவையோ பிரேக் ஆகலை. ஆனால் கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் ஆகி அவன் ஓப்பன் ப்ரைஸ், அவன் அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கீழே நெகட்டிவில் இருந்தான். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் லோவை உடைக்காமல் இவன் லோவை உடைச்சிட்டான். ஓகேங்களா, அதாவது முரண்பாடு. ரெண்டு பேரும் சேமாக இருந்தால் கொஞ்சம் பவர் அதிகம். ஓகேங்களா, அப்போ புட் ஆப்ஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற புட் ஆப்ஷனாக பர்ஃபார்ம் பண்ணுவான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவன் உடைக்கல, இவன் உடைச்சிட்டான். ஓகேங்களா, அப்போது ஒரு டிஃபிகல்ட். அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால லோ கிட்டே இருக்கிறதுனால ஐயை உடைக்கல. அவன் மார்க்கெட் லோவை உடைச்சா தான் புட் ஆப்ஷன் ஐயை உடைப்பான். ஓகேங்களா, அதேமாதிரி கால் ஆப்ஷன் வந்து லோவை உடைச்சா தான் அவன் ஐயை உடைப்பான். ஆனால் கால் ஆப்ஷன் ஐயை உடைச்சா தான் புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, கால் ஆப்ஷன் லோவை உடைச்சிக்கிறான். ஐயை உடைச்சா தான் புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். ஆனால் கால் ஆப்ஷன் லோவை உடைச்சிட்டான். ஓகேங்களா, லோவை உடைக்கும்போது புட் ஆப்ஷன் ஐயை தாண்டணும், லோவை உடைக்கக்கூடாது. இதுதான் ரூல். ஓகேங்களா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 24,650 புட்டை போய் நம்ம பார்க்கலாம். ஒன் செகண்ட் கைஸ், ஆக்சுவலாக நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது.
நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இப்போ நெட்டு சரியாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 24 ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் லோவை உடைக்காமையே கால் ஆப்ஷன் லோவை உடைச்சிட்டான். அப்போ புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி புட் ஆப்ஷன் 24,650. அவன் வந்து ஆக்சுவலாக லோவை உடைக்கக்கூடாது, ஏன்னா கால் ஆப்ஷனே லோவை உடைச்சிட்டான். ஓகேங்களா? அப்போ வந்து கால் ஆப்ஷன் ஐயை உடைச்சாதான் புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும், இந்த இடத்த உடைக்கணும், உடச்சி கீழே போகணும். ஆனால் கால் ஆப்ஷன் ஐக்கு பதில் லோவையே கீழே உடைச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் லோவுக்கு கீழே போவே கூடாது, அப்படியே போனாலும் மேலே வந்துடுவான்றது 90%, 80 to 90% அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 15 மினிட்ஸில் புட் ஆப்ஷன் லோ பக்கத்தில் இருந்தான். ஓகேங்களா? லோ பக்கமாக இருந்தான். அப்போது உங்களுக்கு தெளிவாக தெரியணும், என்ன தெரியணும் அப்படின்னா, சப்போஸ் கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து மேலே போகிறான், நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்குறான் கால் ஆப்ஷன், இதை நல்லா பார்த்துக்குங்க. புட் ஆப்ஷன் வந்து லோ பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? லோக்கு ஒரு 135ன்றது லோ. மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 140, ஒரு 5 பாயிண்ட் முன்னாடி நிற்கிது. அப்போ லோக்கு க்ளோஸாக இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது 24,600 கால் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் மேலே போகிறான் பாருங்கள், லோ உள்ள வரான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து ஐயை உடைக்காத காரணத்தினால இவனும் லோவை உடைக்கக்கூடாது. ஆனால் இவன் மேலே போகிறான். அப்போது இதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இவன் மேலே போகும்போது கண்டிப்பாக இவன் ஐயை உடைக்க போகிறது இல்லை, ஏன்னா ஐ எங்கேயோ இருக்குது. ஓகேங்களா? 2 பேரும் அந்த மாதிரி லோ பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, லோவில் வந்துட்டு திருப்பியும் லோவை உடச்சிருவான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இவன் மேலே போகும்போது 24,650 புட்டு வந்து லோ கிட்ட வந்துடுவான். ஏன்னா லோக்கு பக்கத்தில் இருக்குது ரெண்டுமே, கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் சரி, புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் சரி, லோக்கு பக்கத்தில் இருக்குது. ரெண்டுமே ஐயை பிரேக் பண்ணலை. அப்போது 2 பேருமே ஐயை பிரேக் பண்ணலைன்னும் போது 2 பேருமே லோவையும் பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் ரூலு. ஆனால் இதில் ஒருத்தன் மட்டும் மேலே வரான் அப்படின்னா இன்னொருத்தன் வந்து லோ பக்கத்தில் வந்துடுவான். தூரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இவன் போய் டார்கெட் கொடுக்கும்போது அவன் லோ பக்கத்தில் வந்து திருப்பி அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஆனால் லோ பக்கத்தில் இருக்கும்போது இவன் சும்மா கொஞ்சம் பாயிண்ட் மேலே போகும்போதே, இவன் ஆக்சுவலாக இங்கேருந்து பாருங்கள் 10 பாயிண்ட் மேலே போகும்போதே அவன் லோ கிட்டே வந்துட்டான். அதாவது 24,650 புட்டு லோவை உடச்சி கீழே வந்துட்டான். அப்போது இவன் எப்படி லோக்கு கீழே இருந்து மேலே போகிறானோ அவனும் லோ கீழே இருந்து மேலே போவான். ஏன்னா 2 பேருமே ஐயை பிரேக் பண்ணலை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். இன்னொரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 24,650 புட்டை நம்ம எடுத்ததுக்கு ரீசன், நம்ம ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவன் அதில் தான் என்ட்ரி கொடுத்துருந்தான். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? ஆப்ஷன் டேபிளில். ஓகேங்களா? இன்னொன்று செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து வந்தது புட் ஆப்ஷனில். அப்போ 2 ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து வரும்போது அவனுக்கு பவர் அதிகம். ஓகேங்களா? ஆனால் இவனுக்கு கால் ஆப்ஷனுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி சேர்ந்து வரல. ஓகேங்களா? வெறும் நம்மளோட செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க என்ட்ரி வந்தது. ஆனால் இவனையும் எடுத்துருக்கலாம். 1/4 மணி நேரத்தில் இங்கே 30 என்ட்ரி கொடுத்துருந்தா கூட 68 வரைக்கும் 38 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும் அவசியம் கிடையாது. ஆனால் இவனை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றது நம்ம சொல்லியிருக்கோம். 24,600 காலை நீங்கள் இந்த நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பக்கம் எடுத்து இருந்தாலும் கண்டிப்பாக அவன் 158 வரைக்கும் போவான். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் அங்கே போய் அவன் ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம புட் ஆப்ஷனை எடுக்கலாம். அது 2வது என்ட்ரி. ஆனால் ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக 158 வெளியே வந்துடணும் நமக்கு ஒரு 30 பாயிண்ட்டு. ஓகேங்களா? சூப்பரான என்ட்ரி தான் அது. ஓகேங்களா? ஆனால் அதை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம காரணம் சொல்லிட்டோம். புட் ஆப்ஷன்னா நம்ம 2 ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து வந்தது. இன்னொன்று லோ பக்கத்தில் 2 பேர் வந்ததுனால எவன் மேலே போனாலும் இன்னொருத்தன் லோ பக்கத்தில் வந்துடுவான். அப்போ அவன் லோ பக்கத்தில் எவன் வரானோ அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகேங்களா? அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அது கோர்ஸில் தான் தெரியும். ஓகேங்களா? மற்றபடி இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா?
அதுக்கு தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான செட்டப் தான். ஆனால் இவனையும் எடுத்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பார்க்க போனால் அதாவது இப்போ காலையும் புட்டையும் 2மே எடுத்துருக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப ஃபேவரட்டாக எடுக்கணும்னு நினச்சிருந்தா நம்ம புட்டை தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் தான் நம்மளுக்கு எது ஃபேவரட்டான என்ட்ரின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எது நம்மளுக்கு எடுத்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இன்சைட் மார்க்கெட்டில் 2 சைடும் பர்ஃபார்ம் பண்ணுவான்றதும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போது இவன் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கிறான்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், ஓப்பன் வரைக்கும் போவான். அப்போ நம்ம இவனை எடுத்துகிட்டு ஓப்பனில் வெளியே வந்துட்டு திருப்பி இவன் ஓப்பனுக்கு மேலே போய்ட்டு திருப்பி கீழே வரும்போது புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக ஆவான். ஏன்னா புட் ஆப்ஷன் 2 ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி சேர்ந்து வருது. ஓகேங்களா? 2 ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து வருதுன்னும் போது அப்போ நம்ம செகண்ட் ஹாஃபில் அவனையே எடுத்துக்கலாம். இவன் வேணாம், எப்படி இருந்தாலும் இவன் ஓப்பனை போய் தொட்டுட்டு கீழே தான் வருவான். அப்போ இவன் கீழே வரும்போது புட் ஆப்ஷனை ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இது ப்ராக்டிஸில் தான் வரும். ஓகேங்களா? அதனால தான் இந்த என்ட்ரியை நம்ம ஏன் அந்த ஃபஸ்ட் என்ட்ரியை போடலை அப்படின்னா இதனால தான் போடலை. நம்ம ஒரே என்ட்ரி தான் போட்டோம். 24,650 புட்டு கரெக்டாக பாருங்கள். லோ உடச்சி கீழே வரான், கீழே வந்து மேலே போகிறான். அவனோட 24,650 வந்து அவனோட அட்வான்ஸ் லெவலையும் எஸ்டர்டே லோவையும் உள்ளே வரான். இவனும் ஓப்பனுக்கு கீழே இருக்கான். இவன் ஓப்பன் வரைக்கும் வருவான்றது தெரியும் நம்மளுக்கு. நம்ம 30லேயும் என்ட்ரி எடுக்கலாம், 35லேயும் என்ட்ரி எடுக்கலாம். கரெக்டாக 35 பாயிண்ட், 30 பாயிண்ட் சாலிடாக. ஆனால் அதை தாண்டி போயிட்டான், எஸ்டர்டே வரைக்கும் போயிட்டான். ஆனால் நம்ம இதை உடைப்பான்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால் 70 தான், 170 168 தான் நம்ம டார்கெட். 135 தான் 30 பாயிண்ட். சிம்பிள் என்ட்ரி. இந்த இடத்துல திரும்புவான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இவன் ஏன் லோ உள்ள வரணும், ஓப்பன் வரைக்கும் போகணும், லோ உள்ள கீழே வந்தவன் திருப்பி ஏன் உள்ளே வரணும்? ஏன்னா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் இவன் லோவை உடைக்கக்கூடாது. இன்னொன்று கால் ஆப்ஷன் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி பிரகாரம் ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இல்லை. இன்னொன்று அவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் அவன் பர்ஃபார்ம் பண்ணாலும் ஓப்பனை தாண்டி போனாலும் கீழே வந்துடுவான் இன்சைட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரியும். அதே ஒன் சைட் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா ஓப்பனை உடச்சி போயிட்டே கூட இருப்பான். ஆனால் இன்சைட் மார்க்கெட்டில் அந்தமாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போது இது ஃபஸ்ட் ஹாஃபில் அப்போ அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு இவனை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அவன் ஓப்பனுக்கு கீழே வந்தவனே இவனை எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரன்னிங் மார்க்கெட்டில் அவசரப்பட்டு எடுக்காமல் பொறுமையாக எடுத்திருந்தால் எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள். அதாவது எப்போதுமே நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும் மார்க்கெட். பொறுமையாக எடுக்கிற என்ட்ரி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அதை எடுத்துக்கணும். இல்லை நான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது. நம்ம எல்லாமே நடக்க போகிறது முன்னாடியே எப்படி நடக்கும்ன்றதை நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். எப்படி நடக்கும், எப்படி போவோம் அப்படின்ட்டு. அப்போது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணலன்னா தெரியாது. ஓகேங்களா? அதனால் நம்ம அதுக்குன்னு கால் ஆப்ஷனை எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. எடுத்திருந்தாலும் 30 பாயிண்ட் டார்கெட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் அவனை எடுக்கலைனாலும் இதுலேயும் டார்கெட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான என்ட்ரி, ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். எனக்கு 2 காலும் சரி புட்டும் சரி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி பார்க்க தான் வந்தது. இதில் அதிக முக்கியத்துவம் வந்து புட்டுக்கு தான். ஏன்னா 2 ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி சேர்ந்து வந்தது, அதுதான். ஓகேங்களா? இன்னொன்று 2 பேருமே லோ பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தன் ஃபஸ்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணும்போது மேலே போகும்போது இவன் லோ கீழே வந்தானா லோக்குள்ளே வந்துருவான்றது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா 2 பேருமே ஐயா உடைக்கலை. ஓகேங்களா? அதனால தான் நம்ம புட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி புட்டு என்ட்ரியை மட்டும் நம்ம போஸ்ட் போட்டோம். ஓகேங்களா? இது எத்தனை பேர் புரிஞ்சிக்கிட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை மட்டும் எடுத்தீங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் காலை தான் எடுத்து பார்த்தேன் நான். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி அவசரம் தான். ஓகேங்களா? ஓகே, அது இயற்கை தான். அது வந்து ரொம்ப நாள் ப்ராக்டிஸ், ரொம்ப நாள் நம்ம டிசிப்ளினாக பண்ணும்போது தான் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். ஓகேங்களா? இதில் திருப்பியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதை பாருங்கள், திருப்பியும் கூட 3வது என்ட்ரி கொடுத்துருக்கான். ஐயை பிரேக் பண்ணல, ஆனால் ஐயை போய் தொடுறான். ஐயை போய் தொடும்போது திருப்பியும் கால் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா இவன் ஐயை உடைக்கலைன்னா கால் ஆப்ஷன் லோ கீழே தான் போயிருப்பான். அப்போ அவன் லோ உள்ள வந்துடுவான் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பாருங்கள், திரும்புகிறான் பாருங்கள். இவன் லோக்கு கீழே தான் இருப்பான். அவன் ஐயை உடைக்காமல் இவன் லோ உடைக்கக்கூடாது. ஆனால் இவன் லோ கீழேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டான். ஒன்று அவன் ஐயை தொடும்போது இவன் திரும்பி டார்கெட் கொடுத்து லோ வரைக்கும் போகணும், இல்லை லோ உடச்சி உள்ளே போகணும். ஏன்னா கீழே வந்ததுனால மேக்ஸிமம் லோ வரைக்கும் போகணும். ஆனால் அவன் போக மாட்டானான்றது எனக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை டார்கெட் தான். பாருங்கள், 110னா கூட 140 எவ்வளோ அசால்ட்டாக 30 பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போது அந்த ஐன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஐயை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் என்ட்ரி எடுங்க. இது எவ்வளோ சிம்பிளான விஷயம். எந்த ஒரு கால்குலேஷனு, எந்த ஒரு கீமா, எந்த ஒரு அப்படியே மீட்டிங் பாயிண்ட்டு, எந்த ஒரு இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் இவ்வளோ இருந்தால் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் இவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு?
தேவையில்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இவன் ஐயா உடைக்கிறான்னா இவன் லோ உடைக்கூடாது. அப்போ அவன் போய் ஐயை தொடும்போது இவனை கீழேருந்து எடுக்கணும். இதை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுங்கன்னு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். நம்ம ரெகுலர் என்ட்ரியே வேண்டாம் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வந்ததுன்னா பொறுமையாக எடுங்க. 10 என்ட்ரியில் 2 என்ட்ரி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல. 8 என்ட்ரி சக்ஸஸ் ஆனாலே மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்றது திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட் 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுவான். இதில் யார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சு நம்ம எடுக்கணும். புட்டு தான் பர்ஃபெக்டாக இருந்தான், அதனால் எடுத்தோம். ஆனாலும் 2 பேரும் எடுக்கிறதுனால எடுத்துருக்கலாம். ஆனால் இதில் மெயின் டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ட்ரேடர். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.